ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 9,000 கன அடியில் இருந்து 6,000 கன அடியாக குறைந்தது. காவிரி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி தற்போது அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒகேனக்கலில் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து காவிரி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 9,000 கன அடியில் இருந்து 6,000 கன அடியாக குறைந்தது. இதனால் காவிரி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஒகேனக்கல்லில் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து காவிரி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் பிரேமி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரேமி, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. ஒகேனக்கல்லில் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து காவிரி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நேற்று மாலை வினாடிக்கு 9,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை குறைந்து வினாடிக்கு 6,000 கன அடியாக பதிவாகியிருந்தது. கர்நாடகா அணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீரின் அளவு குறைந்ததை தொடர்ந்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்மட்டமும் கணிசமாக சரிந்ததாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களாக நீர்வரத்து அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பின் கருதி காவிரி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது. இந்நிலையில் தற்போது நீர்வரத்து வினாடிக்கு 6,000 கன அடியாக குறைந்துள்ளதால் நிலைமையை ஆய்வு செய்த மாவட்ட நிர்வாகம் காவிரி ஆற்றில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. 4 நாட்களுக்கு பிறகு தடை நீக்கப்பட்டதால் ஒகேனக்கலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பரிசல் இயக்கம் மீண்டும் தொடங்கியுள்ளதால் சுற்றுலா சார்ந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள பரிசலோட்டிகள் மற்றும் வியாபாரிகளும் நிம்மதி அடைந்துள்ளனர். இருப்பினும் காவிரி ஆற்றில் இறங்கும் பொழுது பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. ரூபி, விவரங்களுக்கு நன்றி பிரேமி.